work hard, dream big, never give up. கடினமாக உழைங்க, பெருசாக கனவு காணுங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியம் என்ன தெரியுமா? ஒருபோதும் தோல்வியை ஒத்துக்காதீங்க. வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம்? இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ பிகினர்ஸுக்கான குட்டி குட்டி வாக்கியங்களை இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஆர் யூ ஆல் ரெடி? லெட்ஸ் செட் த பால் ரோலிங். நம்பர் 1, அவரை இங்கே அழைச்சிட்டு வா. எப்படி சொல்லலாம்? ரெண்டு விதமாக. நம்பர் 1, bring him here. நம்பர் 2, get him here. get him here. ஓகே, இந்த இடத்துல நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பிரஷன் கற்றுக்கலாம். நம்மளை விட சுப்பீரியர் அல்லது நம்மளை விட வயசில் மூத்தவங்க நம்ம இடத்துக்கு வராங்க. உடனே நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க கேட்போமா? எப்படி கேட்போம்? why did you come here? why did you come here கேட்போம். ஆனால் இப்படி கேட்காம இதையே மரியாதையா, அழகா, பொலைட்டா எப்படி தெரியுமா கேட்கலாம்? what brings you here? what brings you here? இப்படி கேட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நம்பர் 2, நான் தடுமாறி தடுக்கி விழுந்துட்டேன். ரெண்டு விதமாக சொல்லலாம். எப்படி? I tripped. I tripped. நம்பர் 2, I stumbled. I stumbled. அதே மாதிரி நான் வழுக்கி விழுந்துட்டேன். எப்படி சொல்றது? I slipped. I slipped. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நாங்கள் கேட்க மறந்துட்டோம். எப்படி சொல்றது? we have forgotten to ask. we have forgotten to ask. நாங்கள் ஞாபகப்படுத்த மறந்துட்டோம். எப்படி சொல்றது? we have forgotten to remind. we have forgotten to remind. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. REMIND. ரிமைண்ட்னா ஞாபகப்படுத்துறது. whereas remember, REMEMBER. ரிமெம்பர்னா ஞாபகம் வச்சுக்கிறது. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கதவை தாழ்பால் போட நாங்கள் மறந்துட்டோம். இதை ரெண்டு விதமாக சொல்லலாம். எப்படி? நம்பர் 1, we have forgotten to latch the door. we have forgotten to latch the door. Number 2, we have forgotten to bolt the door. we have forgotten to bolt the door. அடுத்து பார்க்கலாமா? நம்பர் 4, நான் 10 கிலோ கூட்டிட்டேன். நான் 10 கிலோ எடை அதிகமாயிட்டேன். எப்படி சொல்றது? I have gained 10 kgs. I have gained 10 kgs. அதே மாதிரி சமீப காலமாக நீ குண்டாயிட்ட, நீ பெருத்து போயிட்ட, நீ ஊதி போயிட்ட, சதை போட்டுட்ட. எப்படி சொல்றது? you have put on weight lately. you have put on weight lately. நல்லா கவனிங்க. புட் ஆன் வெயிட் அப்படின்னா எடை போடுறது, சதை போடுறது, குண்டா போகிறது, ஊதி போகிறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி லேட்லினா சமீப காலமாக. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அவ இழைச்சிட்டா. அவ இழைச்சிட்டா. இதை ரெண்டு விதமாக சொல்லலாம். நம்பர் 1, she has lost weight. she has lost weight. Number 2, she has slimmed down. she has slimmed down. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நம்பர் 5, நாங்கள் அதை தேடினோம். எப்படி சொல்கிறது? ட்ரை பண்ணுங்க. ரெண்டு விதமாக, இதையும் ரெண்டு விதமாக சொல்லலாம். எப்படி? we searched for it. we searched for it. நம்பர் 2, we looked for it. we looked for it. சரி, இதே வச்சுட்டு ஒரு கொஷின், ஒரு வினா வாக்கியம் வந்து அமைச்சு பார்ப்போம். நீங்கள் என்ன தேடிட்டு இருந்தீங்க? எப்படி கேட்கறது? what were you searching for? what were you searching for? அல்லது what were you looking for? what were you looking for? அது யாரோடது? எப்படி கேட்கறது? whose is it? whose is it? அது உன்னோடதா? எப்படி கேட்கறது? is it yours? is it yours? அது அவளோடதா? எப்படி கேட்கறது? is it hers? is it hers? ஓகே, நம்ம இந்த இடத்துல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன் கற்றுக்கலாம்.
பக்கத்து வீட்டுக்காரரு எப்பயுமே எதுவுமே கடன் கேட்டதில்லை. ஒரு நாள் வராரு, சார் உங்கள் பைக்கு கொடுங்க ஒரு 5 மினிட்ஸ்னு கடன் கேட்குறாரு. என்ன சொல்லுவோம்? இது வந்து உங்கள் வண்டி மாதிரி நினச்சிக்கோங்க, தாராளமாக எடுத்துக்கோங்க. எப்படி சொல்லுவோம்? இட்ஸ் ஆல் யுவர்ஸ், இட்ஸ் ஆல் யுவர்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நான் காலை உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தேன். காலை உணவு நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரேக்ஃபாஸ்ட். ஆனால் இப்போ என்ன கற்றுக்க போகிறோம்? இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வேர்பாகவே பயன்படுத்திக்கலாம். எப்படி? ஐ வாஸ் பிரேக்ஃபாஸ்டிங், ஐ வாஸ் பிரேக்ஃபாஸ்டிங். அதே மாதிரி நாங்கள் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தோம். மதிய உணவு நம்ம எல்லாருமே சொல்லிடுவோம் டக்குன்னு லஞ்சுன்னு. ஆனால் இங்கே என்ன கற்றுக்க போகிறோம்? லஞ்சை வேர்பாக பயன்படுத்திக்கலாம். நாங்கள் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தோம். we were lunching, we were lunching. சரி, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வேர்டு கற்றுக்கலாம். நம்மில் பல பேருக்கு இந்த வேர்டு தெரிஞ்சிருக்கலாம். காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் நடுவில் சாப்பிட்ற சாப்பாட்டை பிரன்ச்னு சொல்கிறோம். BRUNCH. அதே மாதிரி நாங்கள் இரவு உணவு சாப்பிட்டுட்டோம். எப்படி சொல்கிறது? we have had supper, we have had supper. நல்லா கவனிங்க, இரவு உணவை சாதாரணமாக வழக்கமாக வீட்டில் சாப்பிட்டோன்னா அதை சப்பர் தான் சொல்லணும், டின்னர்னு சொல்லக்கூடாது. வேறஸ் அது ஒரு விருந்தாக சாப்பிட்டோன்னா, வீட்லேயோ வெளியிலையோ ஒரு விருந்தாக சாப்பிட்டோன்னா டின்னர்னு சொல்லிக்கலாம். ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பிரஷன் கற்றுக்கலாம். ஒரு சாப்பாடு வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்டு முடித்த பிறகு என்ன பண்ணுவோம்? விரலை வந்து நக்குவோம், ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு. ஸோ சாப்பாடு எப்படி இருந்துன்னு யாராவது கேட்பாங்க, நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஃபிங்கர் லிக்கிங் குட், ஃபிங்கர் லிக்கிங் குட். ஃபிங்கர்னா விரல், லிக்குனா நக்கிறது. சாப்பிட்டுட்டு விரலை நாங்கள் நக்கிட்டு இருந்தோம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்ததுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அவ மாடா உழைக்கிறா. எப்படி சொல்கிறது? ஷீ ஒர்க்ஸ் ஹார்ட், ஷீ ஒர்க்ஸ் ஹார்ட். அவளோட பையன் சோம்பேறியாக திரிஞ்சுட்டு இருக்கான். ஹர் சன் லேசஸ் அரவுண்ட், ஹர் சன் லேசஸ் அரவுண்ட். ஸோ லேஸ் அரவுண்ட் இந்த ஃப்ரேஸ்க்கு எந்த வேலையும் செய்யாமல் சும்மா வெட்டியாக சோம்பேறியாக திரியுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் வேர்டு கற்றுக்கலாம். கோ கெட்டர், கோ கெட்டர். யாரை கோ கெட்டர்னு சொல்லுவோம்? ஒரு சுறுசுறுப்பாக ஆற்றலோட எனர்ஜியாக இருக்கிற, எப்படியாவது ஜெயிச்சே ஆகணுங்கிற வெறியோடு இருக்கிற ஒரு ஆளை கோ கெட்டர்னு சொல்கிறோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், நீ ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க, பயங்கர கடினமாக உழைக்கிற, ரொம்ப எனர்ஜியோடு இருக்கிற, வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற வெறி உங்ககிட்ட இருக்கு. எப்படி சொல்லுவோம்? யூ ஆர் சச் அ ரியல் கோ கெட்டா, யூ ஆர் சச் அ ரியல் கோ கெட்டா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நான் என்ன தப்பு பண்ணினேன்? வாட் டிட் ஐ டூ ராங், வாட் டிட் ஐ டூ ராங். இது என்ன டென்ஸில் இருக்குது? சிம்பிள் பாஸ்டில், இறந்த காலத்தில் இருந்தது. இதே இந்த கொஷினையே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் கேட்போம். நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்? வாட் ஹாவ் ஐ டன் ராங், வாட் ஹாவ் ஐ டன் ராங். இதுவே எஸ்ஆர் நோ கொஸ்டினில் கேட்போம். நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேனா, நான் ஏதாவது தப்பு செஞ்சுருக்கேனா? எப்படி கேட்குறது? ஹவ் ஐ டன் எனிதிங் ராங், ஹவ் ஐ டன் எனிதிங் ராங். அடுத்து பார்க்கலாம். இல்லை, நீ அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நோ, யூ ஹவ் காட் இட் ராங், நோ, யூ ஹவ் காட் இட் ராங். ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நீ ஏன் கண்டுக்கிற? யார்கிட்டயாவது அட்வைஸ் பண்ணுவோம். நீ ஏன் கண்டுக்கிற? எப்படி கேட்கறது? ஒய் டு யூ கேர், ஒய் டு யூ கேர். நான் கண்டுக்கிறதே கிடையாது. எப்படி சொல்கிறது? ஐ டோன்ட் கேர் அட் ஆல், ஐ டோன்ட் கேர் அட் ஆல். நான் கண்டுக்கவே மாட்டேன். ஐ ஓன்ட் கேர், ஐ ஓன்ட் கேர். சரி, ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பிரஷன் கற்றுக்கலாம். டெவில் மே கேர் ஆட்டிடியூட், டெவில் மே கேர் ஆட்டிடியூட். என்ன அர்த்தம் அதுக்கு? எப்போதும் சந்தோஷமாக இருக்கிற, எதை பற்றியும் கவலைப்படாத, எந்த ஆபத்து வந்தாலும் பயப்படாமல் இருக்கிற ஒரு மனப்பான்மையை டெவில் மே கேர் ஆட்டிடியூட்னு சொல்கிறோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அவர் எப்பயும் சந்தோஷமாக இருப்பார், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார், எதுக்குமே பயப்பட மாட்டார். He has a devil may care attitude, he has a
devil may care attitude. Dear viewers, English for beginners. இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பார்சல் சந்திப்போம். தேங்க்யூ.